ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெகன் மித்தா சேனல். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நம்ம சேனலோட முதல் வீடியோ இதுதான். இந்த வீடியோ என்ன வீடியோனா, ரொம்ப நாளாக எல்லாரும் கேட்டுக்கிட்ட ஒரு வீடியோ தான். நம்மளுடைய சின்ன மாடி தோட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மாடி தோட்டம் மட்டும் இல்லை, கீழே இருக்கிற கார்டனையும் நாங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய இந்த பட்டன் ரோஸ் பற்றி தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு. எல்லோ கலர், பேபி பிங்க்கு, ரெட்டு, நம்ம மல்டி கலர்ஸ் இது நாங்களே ஒரு கலராக பிரித்து வச்சுது. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டிலே போட்டிருக்கிற சிறுகீரை. கீரை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நம்மளே வீட்லேயே நம்ம விதை போட்டு வளர்த்துது. இது ஒரு சிறுகீரை, இது ஒரு சிறுகீரை, அப்புறமா இதுலேயும் ஒரு சிறுகீரை இருக்குது. இது மூணுத்தையும் நம்ம வந்து வளர்த்து நம்ம அறுவடை பண்ணாலே இது நமக்கு தேவையான அளவுக்கு கிடச்சிடும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நாட்டு பாவக்காய். இந்த பாவக்காவும் நாங்கள் வீட்டில் விதை போட்டு வளர்த்தது தான். இப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் செடி வளர்ந்துருக்கு. இன்னும் காயெல்லாம் வளரல, பூ விடணும். மல்லி இப்போது வந்து இது வந்து அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க. இப்போது சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால் பூக்கள் எதுவும் இல்லை. இந்த ஒரு பூ இருக்குது. சீசன் வந்துச்சுன்னா எங்களுக்கு நிறைய பூ கிடைக்கும். இதுலேருந்து வாசனையும் நல்லாயிருக்கும். இது அடுத்தது நம்ம முக்கியமான ஒரு செடியை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, கொஞ்சம் கிட்ட வாங்களேன். இந்த செடி வந்து தொட்டாச்சினிங்கி செடின்னு சொல்லுவாங்க. இது வந்து 90s கிட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச செடி. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்காக தான் காட்டுறோம். பார்த்தீங்களா, எப்படி தொட்ட உடனே அது மூடிக்குது இலையெல்லாம். பார்த்தீங்களா, இப்படி தொட்ட உடனே எப்படி மூடிக்குது பாருங்களேன். அதுதான் பார்த்தீங்கன்னா அத்திக்காய் செடி வளர்த்துருக்கு. 2 காய் விட்டுருக்கு. சின்னதுலேயே இலைலாம் கொட்டிடுச்சு, கொஞ்சம் மறுபடியும் வளரும் போல். ஏதோ இதுதான் அதோட இலை, கொட்டின இலை. அப்புறம் இது வந்து சேஞ்சிங் ரோஸ்ன்னு சொல்லணும் இந்த செடியை. இதுவும் இன்னும் பூ விடுற ஸ்டேஜ் தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும், உள்ளெல்லாம் முள் இருக்கும். இது வந்து இந்த கோல்டு, இருமல் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதில் துவையல் செஞ்சு சட்னி பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. இதுவும் கற்பூரவள்ளி, இதுவும் ஒரு மெடிசனல் பிளான்ட்டு தான். அப்புறம் நிறைய இங்கே பட்டன் ரோஸ் எங்கள் வீட்டில் எங்கே எடுத்து பார்த்தாலும் இட கூடமாக எல்லாத்துலேயுமே வளர்ந்துருக்கும். கத்தாழை இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு மல்லி செடி, நித்திய மல்லி செடின்னு சொல்லுவோம், இதுவும் வச்சுருக்கோம். தொட்டாச்சினிங்கி செடி பார்த்துருக்கீங்களே, இப்படி பாருங்கள், எல்லாமே மூடிக்கும் பாருங்கள். எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குது. கைப்பட்டவுடனே அப்படியே படுத்துது மொத்த செடியுமே. அப்புறம் முக்கியமாக எங்கள் தோட்டத்திலே ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா இந்த முருங்கை மரம் தான். ஏன்னா எப்போவுமே காய் காய்ச்சிட்டே இருக்கும். ஆல்வேஸ் ஸ்பெஷல். இப்போ நான் என்ன சொல்கிறது, வருஷம் முழுக்குமே எப்போவுமே நம்ம வீட்டில் முருங்கைக்காய் வேணும்னா ஒரு காய் அறுத்துக்கலாம். காய் காடு வந்துகிட்டே இருக்கும், பிஞ்சு விட்டுட்டே இருக்கும், பூ விட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது. அதுவும் இல்லாமல் அதோட பெரிய ஸ்பெஷல்னு பார்த்தா, ஒரு முருங்கைக்காய் லென்த்து 2.5 அடி இருக்கும். அவ்வளோ நீட்டு வரும். நீங்களே பாருங்களேன், என் கை மூலமே இவ்வளோ நீட்டு இருக்குது. அதான் இது 2 அடி இருக்குது. ஒரு காயுமே இன்னும் லென்த்தாக கூட வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய காய் விட்டுருக்கு. ஆனால் இது எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் எங்கள் இந்த முருங்கை மரத்தில். மேலே இருக்கிற தோட்டத்தை நம்ம பார்த்தாச்சு. இப்போ கீழே வச்சுருக்கிற செடியை இப்போ பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி நல்லா இப்போ மொட்டு விட்டுருக்கு. இது என்ன கலர்னு தெரியலன்னா பூக்கும். இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ. எங்களுக்கு வருஷம் இது ரொம்ப தேவைப்படும் முக்கியமான ஒரு செடின்றதுனால நாங்கள் வளர்த்துட்ருக்கோம். அடுத்தது எங்கே பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடி. இதுவும் ஒரு சைஸுக்கு தான் வளர்ந்துருக்கு. இதுவும் நித்தி மல்லி தான். இது வந்து கொடி மாதிரி போகும். இது இப்படி மேலே கொடி மாதிரி போகிறதுக்காக நாங்கள் இந்த இடத்துல வச்சுருக்கோம். இதில் இன்னும் பூக்களெல்லாம் இன்னும் வரல. அடுத்தது இது வந்து துளசி செடி. இது ஒரு மெடிசனுக்காக நாங்கள் வச்சுருக்கோம். ஒரு செம்பருத்தி செடி தான். இது வேறு கலர். இது வந்து ஒரு மாதிரி
லைட் ஆரஞ்சில் இருக்கும் இந்த செம்பருத்தி செடி வந்து இவ்வளோ சின்னதுலேயே வந்து எங்களுக்கு பெரிய பெரிய கொய்யாக்காவாக கிடைக்கும் இதில். இப்போதான் நேற்று தான் ஒரு கொய்யாக்கா நாங்கள் இதுலேருந்து பிரித்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த கொய்யா. யாரும் இவ்வளோ சின்னதில் கொய்யாக்கா பிரித்து சாப்பிட்ருக்க மாட்டேங்க. இது மாதுளம் செடி. மாதுளம் செடி கூட இப்போ நல்லா காய் விட்டுருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? 2 காய் விட்டுருக்கு. அந்த பக்கம் ஒரு காய் இருக்குது. அடுத்ததான் நம்ம வீட்டில் அங்கே ஒரு மிளகா செடி இருக்குது. நிறைய மிளகாவும் இருக்குது அதில். ஃபைனலாக இந்த முருங்கை மரம் தான். இந்த முருங்கை மரம் தான் எங்கள் வீட்டோட பெரிய மரம். பாருங்க, அப்படியே கையில் ஏற்றுற மாதிரி இருக்குது. போகிறவங்க வரவங்க கூட இப்படி பிடிச்சி போயின்னு வந்துடுவாங்க. ஒரு வழியாக நம்மளை வீட்டோட மாடி தோட்டத்தை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இது ரொம்ப பெருசாலாம் சொல்ல முடியாது, ரொம்ப சின்ன மாடி தோட்டம் தான். ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வேறு எந்த செடி வைக்கலான்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த செடி எப்படி இருந்தது, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், நம்ம சேனலுக்கு எப்போவுமே உங்கள் சப்போர்ட் தேவை. கீப் சப்போர்ட்டிங் ஜெகன் மீதா சேனல். தேங்க்யூ கைஸ். அப்புறம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது ஜெகன் மீதா. தேங்க்யூ ஸோ மச். பாய்.